2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் மதுக்கடைகள் மூடப்பட்டால் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன. ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது, முறைப்படுத்தியது. அது தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது தொடரும் போது மு.க. ஸ்டாலின் முதல்வராகி இருக்கிறார். இவர் உருவாக்கவில்லை, இவர் புதிதாக திறக்கவில்லை. மூட வேண்டும். நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார், எனக்கு என்ன மூடக்கூடாது நான் நினைக்கிறேனா? மூடணும் தான் நானும் நினைக்கிறேன். பதறி போய் சொன்னார். இப்படி எல்லாம் ஊடகங்களில் பேசுகிறார்களே, உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே, மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது. ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. பார்ப்போம். நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன். அதன் பிறகுதான் ஒரு கூட்டத்திலே, மண்டலவாரி செயற்குழு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு என்ன காரணம்? திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல நோக்கம். திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டார்கள். மதுக்கடைகளை மூடினால் அது சிறுத்தைகளுக்கு லாபம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.